ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையில் பயணம் செய்த பயணி ஒருவர் நடுவானில் உயிரிழந்திருக்கின்றார். இது குறித்து விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் சனிக்கிழமை தனியார் விடுதியொன்றில் லிப்டில் ஏற்பட்ட விபத்து காரணமாக 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் எரிபொருள் இருக்கா இல்லையா, எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வரப்போதா இல்லையா என்பது சம்பந்தமாக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். முன்னாள் அரசியல்வாதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிக விரைவில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. என்ன காரணத்துக்காக இவர்கள் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் இன்று காலை 10 மணி தொடக்கம் அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. செம்மணி வளைவு பகுதியில் இன்று காலை 10 மணிக்கு அணையா விளக்கு ஏற்றி வைக்கப்படும். செம்மணி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புகள் மற்றும் அப்பகுதியில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை மற்றும் சர்வதேச நீதி வேண்டும் என கோரி இந்த அணையா விளக்கு போராட்டம் இன்று தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. இன்று 23ஆம் தேதி, நாளை 24 மற்றும் 25 ஆகிய 3 நாட்களும் இந்த அணையா விளக்கு போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. இதில் கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரையும் கலந்து கொள்ளும்படி அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்களும் தங்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வு எழுச்சிகளை வெளிப்படுத்தும்படி ஏற்பாட்டாளர்கள் கேட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இருக்கின்ற தனியார் விடுதியொன்றில் கடந்த சனிக்கிழமை ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி அதில் 23 வயதுடைய பணியாளர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஹோட்டலில் லிஃப்ட் இருக்குந்தானே, அந்த லிஃப்டில் ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக அந்த ஹோட்டலில் பணிபுரிகின்ற பணியாளர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த விபத்திலே கொல்லப்பட்டவர் நீர்வேலி வடக்கு அச்செழு பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் என சொல்லப்படுகிறது. இதே போன்ற ஒரு விபத்து கடந்த வாரம் கொழும்பு பகுதியிலும் இடம்பெற்றிருந்தது. அங்கும் ஒரு தனியார் விடுதியொன்றில் லிப்டில் ஏற்பட்ட விபத்து காரணமாக அங்கும் ஒரு பணியாளர் உயிரிழந்திருந்தார். இப்பொழுது அதே போன்ற சம்பவம் கடந்த சனிக்கிழமை, நேற்று முன்தினம் சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. திருகோணமலை மாநகர சபையினுடைய மேயர் யார், துணை மேயர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்சிகளுக்கு இடையில் இழுபறிகள் நிலவுவதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சி ஒரு பக்கம், சங்கு கட்சி இன்னொரு பக்கம், அதே வேளையில் ஐக்கிய தேசிய கட்சியும் இதில் கலந்து கொள்கிறது. எனவே இந்த கட்சிகளுக்கு இடையில் ஒரு கடுமையான இழுபறி நிலவுவதாக சொல்லப்படுகிறது. யாருக்கு யார் ஆதரவை வழங்குவது, இது சம்பந்தமான இழுபறி. எனவே பின்பக்கத்தில் திரைமறைவில் டீலுகள் சரிவரையில் போலடக்கு. ஒருவேளை அந்த டீலுகள் எல்லாம் சரி வந்தால் இங்கால இழுபறி எதுவுமே இருக்காது, எல்லாமே சுமூகமாக நடக்கும். எனவே அந்த டீலுகள் சரிவரையில் போலடக்கு, அதனால இழுபறிகள் தொடர்வதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட திருகோணமலை மாநகர சபைக்கான மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் இன்று தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். அடுத்ததாக இலங்கையில் பரவிக் கொண்டிருக்கிற மற்றும் ஒரு போலி செய்தி சம்பந்தமான ஒரு விளக்கம். அதாவது நேற்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 போலி செய்திகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். என்னென்னா, இந்த செய்திகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் தான் பரப்பப்படுதாம். எனவே சமூக வலைத்தளங்களில் இப்போ நிறைய போலியான செய்திகள் பரப்பப்படுது. அதில் ஒன்று தான் என்னென்னு சொன்னால் இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டது. அதாவது இலங்கை இராணுவத்தில் இருந்து நிறைய பேர் இப்பொழுது இராணுவத்திலிருந்து விலக்கப்படுகின்றார்கள், வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். ஜனாதிபதியினுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளினுடைய அனுமதி எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர்கள் விலக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி. இதன் காரணமாக நிறைய பேர் இராணுவத்திலிருந்து வெளியேறினோம் என்று சொல்லி ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவுதான். பெரும்பாலும் சிங்கள பக்கம்தான் இது பரவு போல நடக்குது, சிங்கள மொழியிலான சமூக வலைத்தளங்களில். எனவே அந்த செய்தியை இலங்கை இராணுவம் மறுத்திருக்குது. அப்படி யாருமே இராணுவத்திலிருந்து விலக்கப்படையலை என்று சொல்லி அவர்கள் மறுப்பு வெளியிட்டுள்ளார்கள். அடுத்தது, நாடு முழுவதும் கேட்கப்படுற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வரப்போகிறதா, எரிபொருள் கையிருப்பில் இருக்கா, அப்படியே இருந்தாலும் அது எவ்வளோ காலத்துக்கு காணும். ஏன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் வர வர பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகுது. அதனால் இலங்கையில் எரிபொருட்களுக்கான விலைகள் எல்லாம் அதிகரிக்க போகுது. உண்மையிலேயே இலங்கையில் எரிபொருள் இருக்கா இல்லையா, இப்படியான கேள்விகள் மக்களால் கேட்கப்படுது. இதுக்கு எரிசக்தி மின்சக்தி அமைச்சினுடைய செயலாளர் ஒரு பதிலொன்றை வழங்கியிருக்கிறார்.
இலங்கையில் அடுத்து வரும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் உள்ளன. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்பையில இருந்து அடுத்து வரும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் தாராளமாக கையிருப்பில் இருக்குது. எனவே எரிபொருளுக்கான விலையை அதிகரிக்கிறது, செயற்கையான முறையில் கியூவை உருவாக்குறது, தட்டுப்பாடை உருவாக்குறது, அல்லது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்புறது, இதெல்லாமே குற்றம் என்று சொல்லப்படுகிறது. எனவே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, அடுத்து வரும் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் தாராளமாக கையிருப்பில் இருக்காம். இலங்கை முழுவதும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்களுக்கான பற்றாக்குறை இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவதான கல்வி அமைச்சரும் ஒரு ஆலோசனை என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன ஆலோசனை என்று சொன்னால், வகுப்பறைகளில் டிஜிட்டல் கல்வி முறையை கொண்டு வரது. அந்த டிஜிட்டல் கல்வி முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ் ரூமில் வகுப்பறையில் டீச்சர்ஸ் இருக்க மாட்டினோம், பிள்ளைகள் போய் வகுப்பறையில் இருக்க வேண்டியதான். அங்கே ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பாடங்கள் போய்கொண்டிருக்கும். அதை கேட்டு படிக்க வேண்டியான், பிறகு வர வேண்டியதான். இப்படி தான் இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இருக்கும். எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு இப்படியான ஒரு முறையை கொண்டுவரலாம் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லியிருந்தவா. இதே முறை இங்கு பிரித்தானியாவில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது கடந்த வருடமே. பிறகு அது வெற்றி அளித்ததன் காரணமாக இப்பொழுது லண்டனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாடசாலைகளில் இந்த டிஜிட்டல் கல்வி முறை அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மெத்தட் இப்போ இலங்கைக்கும் வரப்போது. அப்போ பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ன செய்கிறான்னு சொன்னா, இது சம்பந்தமாக ஆய்வுகளை செய்வதற்கும் வகுப்பறைகளில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குமாக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார். அந்த குழு இப்போ கடந்த ஒரு 4-5 மாசமாக 6ஆம் வகுப்பிலிருந்து 13ஆம் வகுப்பு வரையான மாணவர்கள் மத்தியில் பல்வேறு தரப்பட்ட இடங்களில் பல்வேறு தரப்பட்ட பாடசாலைகளில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும். இது என்ன ஒர்க் அவுட் ஆகுதா என்ன ஏதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் பொதுவாக கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கும் போதே பிள்ளைகள் சில இடங்களில் பயப்படாமல் குழப்படி செய்வினம், மேசையில் அங்கேயும் இங்கேயும் தாவினம், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும் வகுப்பறைகளில். ஆனால் இந்த டிஜிட்டல் முறையில் வகுப்பறையில் ஆசிரியர் மாதிரி இல்லை எனும் போது பிள்ளைகள் என்ன செய்வினம்ன்றது எங்களால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே இது உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா, இது பிரயோசனமாகுமா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சவா. பிறகு அந்த குழுவோட நேற்று ஒரு சந்திப்பு ஒன்று நடத்தி விவரங்களை கேட்டறிஞ்சிருக்கிறார் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள். சாதகமான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். ஒர்க் அவுட் ஆகும் போலாம் கிடக்குன்னு சொல்லி. இப்போ அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு, அதாவது இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்கு முதல் இதை அமுல்படுத்துறது குறிப்பிட்ட சில பாடசாலைகளில் முதல் கட்டமாக அமுல்படுத்தும்படி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கட்டளை பிறப்பித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி நிறைய பேர் மீது விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணைகளை முன்னெடுக்க இருக்கின்றார்களாம். எங்களுக்கு பொதுவாகவே தெரியும், முன்னாள் அமைச்சர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னாலே ஏதாவது ஒரு லஞ்ச ஊழலோட சம்பந்தப்பட்டிருப்பினோம். ஆனால் இந்த முறை வித்தியாசமான விசாரணையாம். இதென்ன விசாரணை என்று சொன்னால், ஆடம்பரமான வீடுகளை வாங்கியிருக்கணும் கொழும்பில். அதுக்கு சரியான முறையில் ஆவணங்கள் காட்டையில் அல்லது வருமானம் காட்டையில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது அரசியல்வாதியாக வராக்கு முதல், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வராக்கு முதல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பினம், சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வினம். திடீரென்று அரசியல்வாதியாக பாராளுமன்ற உறுப்பினரான பிறகு அவைகளுக்கு காசு கொட்டும். அது எப்படி கொட்டுதுன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய மர்மமாக இருக்கும். அதுக்கு காரணம் ஊழல், லஞ்சம், இதுகள்லாம் கடந்த காலங்களில். எனவே அந்த மாதிரி காசு சேர்த்து, சொத்துக்கள் சேர்த்து கொழும்பு பகுதியில் ஆடம்பரமாக வீடுகளை வாங்கிய முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு சில பொதுவான அரசியல்வாதிகள் என்று சொல்லி பலரிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் நடுவானத்தில் வைத்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்புல இருந்து சென்னைக்கு போய் கொண்டிருந்த ஒரு ஃப்ளைட்டில் நடுவானத்தில் பறந்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு பயணி, அவர் இந்தியாவை சேர்ந்தவர், ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவருக்கு 45 வயசு. அவர் சொல்லியிருக்கார், தனக்கு திடீரென்று நெஞ்சுக்குள்ள நோவுது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ விமான பணியாளர்கள் ஓடி அவருக்கு முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே வேளையில் சென்னையில் இருக்கின்ற கட்டுப்பாட்டு மையத்தோடு அவசரமாக தொடர்பு கொண்டு அந்த விமானத்தை வேகமாக இறக்குவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். இருந்த போதிலும் கூட அவருக்கு நெஞ்சு வலி சில நிமிடங்களிலேயே அவர் விமானத்துக்குள் வைத்தே உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்தியா ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய கமல் பாஷா என்று சொல்லப்படுற பயணிதான் நடுவானத்தில் வைத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வைத்து உயிரிழந்திருக்கின்றார்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம், இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேலி சித்திரம். அதாவது முன்னாள் சுகாதார அமைச்சர் இருக்கார் தானே, கெஹலிய ரம்புக்வெல, அவர் தலைதறிக்க ஓடுறார், வேணாம் வேணாம் என்று சொல்லி கொண்டு ஓடுறார். என்னத்தை அப்படி வேணாம் வேணாம் என்று சொல்கிறாருன்னு பார்த்தா, பின்னால் ஒரு ஊசி ஒன்று வருது, ஒருத்தட்ட கையில் ஒரு ஊசி ஒன்று இருக்குது. அந்த ஊசியை முதுகில் குத்துறதுக்காக கொண்டு போகிறார். எனவே ஊசியை கண்டு தலைதறிக்க பயந்து ஓடுறார். ஊசி என்று சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயன்தானே. எனவே இவரும் ஓடுறார். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த ஊசியில் 2 சொற்கள் எழுதப்பட்டிருக்கிறது, 2 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று உயிர்கொல்லி பாக்டீரியா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, மற்றது உப்பு தண்ணி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்று நினைக்கிறேன். செய்திகளில் சொல்லியிருந்த நாங்கள் என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் மருந்துகள் இறக்குமதி செய்கிறோம் என்று சொல்லி போட்டு ஒரு வகையான மருந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்டீரியா இருந்திருக்குது. அதுக்குள்ளே இருந்தது முதல்ல மருந்தே இல்லை, வெறும் பச்சை தண்ணி தான் இருந்திருக்கு. அந்த பச்சை தண்ணியும் நல்ல தண்ணி கிடையாது, அதுக்கு பாக்டீரியா இருந்திருக்குது. அது முதலாவது. அடுத்தது புற்றுநோய்க்கு என்று சொல்லி ஒரு சிறப்பு மருந்து இறக்குமதி செய்யப்படுறோம் என்று சொல்லி அதுக்கு நிறைய காசை ஒதுக்கி போட்டு கடைசியாக உப்பு தண்ணி இறக்கி இருக்கிறோம், அதுதான் புற்றுநோய்க்குரிய மருந்து என்று சொல்லி இந்த 2 மருந்துகளும் இறக்குமதி செய்யப்பட்டு மோசடி செய்யப்பட்ட காலத்தில் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சராக இருந்தவர் கெஹலிய ரம்புக்வெல. எனவே அவரைத்தான் இப்போ இந்த ஊசி குத்துது, எடுக்கிறார் ஓட்டம் தலைதறிக்க. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.